பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. என்னுடைய பல நிகழ்ச்சிகளில் கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்திங்கன்னா எனக்கு வர்ற தொலைபேசி எல்லாம் மொத்தம் முக்கியமான கேள்வி வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் மாவு பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்குது. என்னோடய செம்பருத்தி செடியில் அதிகமாக மாவு பூச்சி இருக்குது, என்னோடய கத்திரி செடியில் இருக்குது, மாலை இருக்குது, சப்போட்டாவில் இருக்குது, அப்புறம் வந்து தக்காளியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அதுக்காக உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் நிவர்த்திக்காக இப்போ வந்து ஒரு பப்பாளி செடியில் ஃபுல்லாக அந்த மீலி பக் எப்படிலாம் வந்திருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த இதை காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து மாவு பூச்சி. இந்த மாவு பூச்சி இருந்ததுன்னா எறும்பு இருக்கும், எறும்பு இருக்குது பார்த்தீங்களா. இந்த எறும்பு தான் வந்து மாவு பூச்சியை ஒரு செடியிலேருந்து 100 செடிக்கு தூக்கிட்டு போகுது. ஒரு இடத்துல ஒரு இலையிலேருந்து பூக்கு போகுது, தண்டுக்கு போகுது, வேருக்கு போகுதுன்னு. அதனால் இந்த மாவு பூச்சி எப்போல்லாம் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கோ அதேமாரி சமயங்களில் இதோட தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து மாவு பூச்சி வந்து முக்கியமாக பப்பாளி, தக்காளி, கத்தரி, மா, கொய்யா எல்லாத்துலேயும் செடி மரம் எல்லாத்துலேயுமே தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதனால தான் நீங்கள் எல்லோரும் அந்த கேள்வியை என்கிட்ட கேட்குறீங்க. இது முக்கியமாக இதை வந்து இந்த மாவு பூச்சி வந்து ஒன்று இது கண்டுபிடிக்கிறதுக்கு பறக்காது. இது வந்து ஒரே இடத்துல அப்படியே அடமேறி வெள்ளையாக இருக்கும். இதில் முக்கியமாக இதோட என்னன்னாக்கா இது மேலே வந்து சில்ல நுண்ணிய முடிகள் இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அது வந்து தண்ணி பட்டால் தெரித்து ஓடிடும். அதனால் நீங்கள் மருந்து அடித்தாலும் எது அடித்தாலும் அதில் நிற்காது, அதனால் அது சாகாது. அதை வந்து கம்ப்ளீட்டாக ஒழிக்க முடியாது. அதனால் இந்த மாவு பூச்சியை பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ நான் காட்டுறது வந்து பப்பாளியில் பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் எறும்புலாம் ஓடுது பாருங்கள். இந்த எறும்பு தான் வந்து அந்த இலை நுனியிலேருந்து இந்த பூச்சியை ஒரு இடத்துல உங்களுக்கு மாற்றுது. ஏன் இந்த பூச்சியை தூக்கிட்டு போனதை பாருங்கள், ஃபுல்லாக தாக்குதலுக்கு உட்பட்ட ஒரு இலை காஞ்சே போச்சு பாருங்கள். இந்த இலை காஞ்சே போச்சு. இது என்னென்னா இந்த மாவு பூச்சியோட ஒரு திரவம் சுரக்கும், அது வந்து தித்திப்பாக இருக்கும். அந்த தித்திப்பு சாப்பிட்றதுக்கு தான் இந்த எறும்பு வருது. இந்த எறும்பு வந்து என்ன பண்ணும், அந்த இதை சாப்பிட்டுட்டு அந்த பூச்சியை போகும்போது அதை கால்லையோ இதுலேயோ வாயிலையோ ஒட்டிக்கிட்டு அடுத்த இடத்துக்கு போகும். இதே செடியில் ஒரு பாகம் 100 பூச்சி மாறுது. அதனால் வந்து இந்த மாவு பூச்சி வந்து இப்போ எல்லாத்துலேயும் செம்பருத்தியில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, பப்பாளியில் அதிகமாக இருக்குது, தக்காளியில் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா பயிர்களையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி தான். பட் இதை பற்றி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, இதை பாருங்கள் இலையெல்லாம் கூட பாருங்கள், இலையெல்லாம் அப்படியே சுருங்கி எப்படி ஆகிடுதுன்னு பாருங்கள். இது பின்னாடி பாருங்கள், இது வந்து பின்னாடி இலைக்கு பின்னாடி தான் இதோட வந்து தாக்குதல் அதிகமாக இருக்கும் இந்த மாவு பூச்சி. இதனால் வந்து மாவு பூச்சி தாக்குதலுக்கு இலையெல்லாம் சுருண்டு இதேமாரி ஆகிடும். இது வந்து இதோட காய்ப்பு திறனையும் குறைச்சிரும். இது பழம், காய், தக்காளி எல்லாத்துலேயும் வந்து காய்க்கிறது மகசூல் குறைஞ்சிரும். அதனால் வந்து மாவு பூச்சி இதுதான் அதோட தாக்குதல். உங்களுக்காக ஒரு பப்பாளி செடி எப்படி கம்ப்ளீட்டாக எப்படி ஆகிருக்குது, முற்றும் இப்படி தாஞ்சி அந்த இலையே வாடி போச்சு பாருங்கள். அதுமாரி ஒரு இது மாதிரி காமிச்சிருக்கிறேன். இதை தவிர தக்காளியிலையும் வந்து மாவு பூச்சி வந்துருக்குது. இந்த தக்காளியை பார்த்தீங்கன்னா தக்காளியில் தண்டில் வந்து மாவு பூச்சி இறங்கியிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் எறும்பு வருது. இந்த தக்காளியிலையும் தண்டு, இலை நுனி எங்கெல்லாம் வந்து மிருதுவான பாகங்கள் இருக்கோ அதில் வந்து இந்த மாவு பூச்சியின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அதனால் இது வந்து எல்லா பயிர்லையும் தாக்குது. இதனால் வந்து பொருளாதார சேதநிலை, நமக்கு வேண்டிய காய் கனியெல்லாம் சேதமடையுது. இதனால் வந்து காய் வந்து குறைச்சலாக காய்க்கும், இலை சுருண்டுக்கும், காய்ப்புத்திறன் குறையும், பூக்கிறதும் குறைஞ்சிரும். இந்த மாவு பூச்சி இலை நுனி, இலைகள் அடிபாகம், அதுக்கப்புறம் வந்து வேரில் கூட அந்த மாவு பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து மாவு பூச்சியை கட்டுப்படுத்துதல் எவ்வாறு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது இது எப்படி இருக்குது என்னென்னு உங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஒன்று வந்து மாவு பூச்சி இருந்ததுன்னா எறும்பு இருக்கும், எறும்பும் மாவு பூச்சியும் ஒன்று விட்டும் ஒன்று பிரியாது. மாவு பூச்சி இருந்தால் எறும்பு இருக்கும், எறும்பு தான் மாவு பூச்சி இருக்கும். அதனால் வந்து எறும்பை கண்ட்ரோல் பண்ணணும் முதல்ல.
அதுக்கு வந்து வேப்ப புண்ணாக்கை கரைச்சி வேப்ப எண்ணெயை கரைச்சி ஊற்றலாம், இல்லைனா வேப்ப புண்ணாக்கு போடலாம். இந்த மாவு பூச்சிக்கு வைக்கணும்னா ஒரே வழி, இதில் நீங்கள் தண்ணி ஊற்றும்போது உங்கள் ஹோஸ் பைப் வச்சு நல்லா வேகமாக அதில் அடிச்சிங்கனாக்க இந்த மாவு பூச்சி கீழே விழுந்துடும். இதையும் தாண்டி இதை வந்து ரொம்ப அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதால இது வந்து உறிஞ்சும் பூச்சி, இது சாறு உண்ணும் பூச்சின்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இது அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்கும், அவ்வளோ ஈஸியாக விழுந்துடாது. ஹோஸ் பைப்பை வச்சு அடித்தாலும் விழாது. அதனால் அந்த ஒரு இது ஹோஸ் பைப் தண்ணியில் போகலைன்னாக்கா அடுத்த வழி என்னன்னாக்கா நீங்கள் வந்து இந்த இலை எது இருக்குதோ அதை வந்து கிள்ளி எடுத்துடுறது. மெக்கானிக்கல் கண்ட்ரோல். இது வந்து கிள்ளி எடுத்துகிட்டு இதை வந்து அப்புறப்படுத்தி எங்கேயாவது தேவையில்லாத இடத்துல கொண்டு போய் இதை போட்டுடணும். இது வந்து ரெண்டாவது மெத்தடு. அடுத்தது வந்து முக்கியமாக வந்து இதில் வந்து வேப்பெண்ணெய் இல்லை வேறு எது கலந்து அடித்தாலும் தெரித்து ஓடிடும். அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்கு என்ன பண்ணணுன்னா, உங்கள் வீட்டிலேயே இருசக்கர வாகனங்கள் இருந்ததுன்னா, இல்லை உங்கள்கிட்ட மண்ணெண்ணெய் கெரோசின் இருந்தால் கூட வீட்டில் இருக்கிறத தண்ணியில் கலந்துக்கிட்டு அதில் உங்கள் வீட்டு இந்த துணியோ பஞ்சையோ வச்சுக்கிட்டு இதை பூரா எடுத்துடலாம். இது வந்து ஒரு செடி 2 செடிக்கு பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 10 செடி இருக்குதுனாக்கா அதை வந்து கட்டுப்படுத்துறது கஷ்டம். அதனால் வந்து ஒன்று வந்து தண்ணியை பீச்சி அடிக்கிறது, இன்னொன்று வந்து எந்த பாகம் இருக்கோ அதை பாகத்தை கிள்ளி எடுத்துடுறது. அடுத்தது வந்து வேப்பெண்ணெய் தெளிக்கிறது, இல்லை கெரோசின் பெட்ரோல் வச்சு பஞ்சை வச்சு துடைக்கிறது. மாவு பூச்சியில் வந்து மேலே மெல்லிய ரோமங்கள்லாம் இருக்கிறதால அதை வந்து பெட்ரோலோ கெரோசினோ வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேப்பெண்ணெயை தெளிக்கிறது நல்லது. இல்லாட்டினாக்கா வேப்பெண்ணெய் தெளித்தா கூட அது தெரித்து ஓடிடும். அது வந்து வேப்பெண்ணெய் வந்து இது வந்து ஆன்டி ஃபீடன்ட் அண்ட் ஆன்டி ரிஃப்ளெக்டன்ட் தான் சொல்லுவாங்க. அதாவது வந்து இது வந்து போய் உள்ளார சத்தை உறிஞ்சி செடி பூச்சி சாகாது. இது வந்து அந்த வாசனைக்கு தான் அது வந்து தாக்குதல் இல்லாமல் செய்யணும். அதனால் வந்து வேப்பெண்ணெய் வந்து இது உறிஞ்சி அது வந்து அதனால் வந்து சேதம் அடையாது. அதனால் நம்ம வந்து ஒன்று வந்து தண்ணி பீச்சி அடித்து பார்த்தோம், அடுத்தது பெட்ரோல் கெரோசின் வச்சு அழிச்சு எடுக்கிறத பார்த்தோம், அதுக்கப்புறம் வேப்பெண்ணெய் தெளிக்கிறத பார்த்தோம். இப்போ அதை தவிர வந்து சில பேர் செல்லமாக வளர்க்குற உங்கள் செம்பருத்தி செடி, இல்லை ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக வளர்க்குற இதர காய்கறி செடி, ரோஸு, இல்லை வேறு எந்த செடியாக இருந்தாலும் அதை வந்து நீங்கள் கவனம் செலுத்தணுன்னா அதுக்கு ஒரே வழி, உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு டப்பா, இதேமாரி டப்பா எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இதுமாரி வேப்பெண்ணெய் கடையில் கிடைக்கும். வேப்பெண்ணெயோ இல்லைன்னாக்கா அசாடிராக்டின்னு சொல்கிற இதுவே கிடைக்கும். அதை எடுத்து நீங்கள் தண்ணியில் கலந்துக்குங்க. தண்ணியில் கலந்துக்கிட்டு இது நல்லா கலக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, இதில் கொஞ்சம் ஷாம்பு இல்லாட்டினாக்கா சோப்பு தூள் இல்லாட்டினாக்கா ஒரு காதி சோப் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்குங்க. அந்த சோப்பு கலக்கிறது எதுக்குன்னாக்கா அப்போ தான் செடியில் போய் இது ஒட்டும், இல்லாட்டினா இது ஒட்டாது, தெரித்து ஓடிடும். ஏன்னா இது வேப்பெண்ணெய் ஃபுல்லாக கலங்காது. அதை வந்து கலக்கிறதுக்கும் இந்த சோப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு இந்த எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கோ அந்த இடத்துல வச்சு இந்த இதை பாருங்கள், இதுக்கு நேரம் இங்கே வச்சிங்க, இதை தடவிட்டு இதால் அப்படி எடுத்துருங்க. எல்லா மாவு பூச்சியும் இந்த வேப்பெண்ணெயெல்லாம் வந்துடுச்சு. இதேமாரி தட்டி அந்த இலையில் இருக்கிறத அடிப்புறத்தில் இருக்கிறத பூரா எடுத்துட்டீங்க. அதை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து உடனே இங்கே தோட்டத்திலே ஊற்றாதீங்க, இதை கொண்டு போய் வெளியில் அப்புறப்படுத்தி அதை ஊற்றணும். நீங்கள் எங்கேயே ஊற்றுனா மறுபடியும் இது வந்து வேப்பெண்ணெயில் சாகாது, வாசனைக்கு வெளியில் போகும், அவ்வளோதான். அது மறுபடியும் எறும்பு இழுத்துட்டு போய் வேறு செடியில் கொண்டு சேர்த்துரும். இதை தவிர நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒன்று இதை எடுத்துகிட்டு வேப்பெண்ணெய் தெளிங்க. அது வந்து 2 ml 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி சோப்பு தூளோட கலந்துக்கிட்டு அடிக்கணும். அப்போ தான் இலையில ஒட்டும் ஒன்று. அப்புறம் இதுவும் வேலை செய்யலைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அதை கூட வந்து நல்லா அரைச்சிட்டு பேஸ்ட் மாரி ஆக்கிட்டு அதை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை வந்து டைல்யூட் பண்ணணும். நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை கூட நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். உங்கள்கிட்ட சின்ன ஸ்ப்ரே இருந்தால் வைக்கலாம், இல்லை இதேமாரி ப்ரெஷ்ஷை வச்சுக்கிட்டு தடவி விடலாம். அதேமாரியும் பண்ணாக்க உங்களுக்கு வந்து இந்த காரத்தில் இதோட தாக்குதல் குறையும். அதனால் இது வந்து கிள்ளி எறிகிறது, வேப்பெண்ணெய் வைக்கிறது, ப்ரெஷ் வச்சு எடுக்கிறது எல்லாமே உங்களுக்கு எத்தனை செடி இருக்குன்னு, இது ஒரு ஏக்கர் கணக்கில் இருந்தால் இது பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அதுக்கு வந்து முக்கியமான தொழில்நுட்பம் வந்து என்னென்னா, வேப்பெண்ணெயை வந்து கூடிய மட்டும் இதை எடுத்துகிட்டு ஸ்ப்ரே பண்ணுறது நல்லது. இல்லைன்னா இஞ்சி பச்சை மிளகா கரைசலை வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுதான் வந்து இந்த மாவு பூச்சிக்கு
தாக்குதலை கட்டுப்படுத்தும் முறை. இதை வந்து கட்டுப்படுத்த தான் முடியும், ஒழிக்க முடியாது. அடுத்தது வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் வேளாண் அறிவியல் மையம் கேவிகே இல்லை ஆராய்ச்சி நிலையங்கள் இருந்ததுன்னா அங்கே போனீங்கன்னாக்க இதுக்குன்னு ஒரு ஒட்டுண்ணி இருக்குது. இந்த ஒட்டுண்ணி என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு குளவி, அதை வந்து ஒரு அட்டையில் வந்து அதோடய முட்டையெல்லாம் சேர்த்து ஒட்டி வச்சுருப்பாங்க. அந்த ஆராய்ச்சி நிலையங்கள் போனீங்கன்னா அந்த அட்டையில் வச்சுருக்கிற ஒரு அட்டையும் 20 ரூபா இருக்கும். நீங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை போய் கேட்டு ஒட்டுண்ணி வேணும், மாவு பூச்சிக்கு ஒட்டுண்ணி வேணும்னா அதை கொடுப்பாங்க. அதை வாங்கி கொண்டாந்து உங்கள் தோட்டத்தில் கட்டிட்டிங்கன்னா அதுலேருந்து அந்த குளவி புறப்பட்டு போய் இதேமாரி இந்த மாவு பூச்சியில் போய் அதை கொடுக்க வச்சு அதை இன்ஜெக்ட் பண்ணும். உள்ளார இந்த மாவு பூச்சி மேலே போய் இன்ஜெக்ட் பண்ண என்ன ஆகும்னா அது முட்டையிடுற பருவத்தில் அதை குளவியோட முட்டை உள்ளே போயிடும். போகிற முட்டை கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்து பொரிஞ்சு அது வந்து அந்த பூச்சியை சாவடிச்சிடும். இதேமாரி ஒரு தோட்டத்துக்கு வந்து ஒரு அட்டை இருந்தால் போதும். அதனால் உங்கள் ஊர் பக்கத்தில் வேளாண் அறிவியல் மையம் இருந்ததுன்னா மருந்து இல்லாமல் தொந்தரவு இல்லாமல் நீங்கள் இந்த குளவியை வாங்கி 2-3 அட்டை கட்டி விட்டுட்டீங்கனாக்க உங்களுடைய தோட்டத்துக்கு மறுபடியும் மாவு பூச்சியே வராமல் பண்ணலாம். இது வந்து பேர் ஒட்டுண்ணிக்கு தனியாக இருக்குது. இந்த மாவு பூச்சிக்கு அதை நீங்கள் வாங்கி உங்கள் ஆராய்ச்சி நிலையங்களையோ இல்லை தோட்ட கலைகளையோ பார்த்து நீங்கள் கேட்டு வாங்கி அதையும் உபயோகப்படுத்தலாம். இது வந்து மருந்து இல்லாத உற்பத்தி. நீங்கள் வந்து கெமிக்கல்லாம் யூஸ் பண்ண வேணாம். ரசாயனம் இல்லாமல் பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறதுல இருக்கிறதுலே இப்போதைக்கு லேட்டஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த ஒட்டுண்ணி விடுறது தான். அதையும் நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். நீங்கள் அதிகமாக இதோட தாக்கம் இருந்ததுனாக்கா நீங்கள் அந்த அட்டையை வாங்கி யூஸ் பண்ணலாம். இதுதான் முக்கியமாக மாவு பூச்சியில் பார்க்க வேண்டியது. மண்ணில் மலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி மாறும் காலங்களில் மலரும் பூமி இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் 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 மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.